மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். மாற்றம் வரணுங்கிறதானுங்க இவ்வளவு உழைக்கிறோம், போராடுறோம். மாற்றம் வர வேணாம், அதுவே இருக்கணும். திமுகவே இருக்கணும். நாங்களாம் ஏன் வரோம் சொல்லுங்க? பணப்பட்டுவாடா தான் இருக்குமே, அது ஒன்று தானே இருக்கு. இந்த ரெண்டு கட்சிக்கும் பட்டுவாடா. கரூர் பட்டுவாடால முன்னிலை வைக்கிறது. இது நீங்க எனக்கு கேட்கறீங்க ஒழிய யாருமே இதை விமர்சிக்கிறது இல்லை. மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இல்லை. அருகில் இருக்கிற கேரளால அண்மையில் நடந்து முடிஞ்ச தேர்தல் வாக்குக்கு காசு கொடுக்கப்பட்டதா இலவச அறிவிப்புகள் இதே காங்கிரஸ், இதே பாரதிய ஜனதா, இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இங்க இருக்குது. ஏதாவது இலவச அறிவிச்சிருக்கா? மேற்கு வங்கத்தில் அம்மா மம்தா அப்படிதான் அறிவிச்சு சந்திக்கிறாங்கல்ல. இந்த திராவிட கட்சிகள் நாட்டை நாசமாக்குறதுல பெரும்பங்கு தான். இப்போ இந்த ஒரு ஏக்கர் நிலம் எவ்வளவு? 10 லட்ச ரூபா. அப்போ சிவகங்கை தொகுதி எவ்வளவு? 30 கோடி வாங்கு. அப்படிதான் மொத்த தமிழ்நாடு எதுக்கு மொத்தமாக வேலை பேசுறா? 15,000 கோடி இல்லை 20,000 கோடி. இதுதானே நடக்குது. தேர்தல் ஒரு பேருக்கு ஜனநாயகம்னு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பெருமை தான் அடையணும். ஏன் வருந்துறீங்க? பெண்கள் வாக்கு அதிகமாகுது, நிறைய பேர் ஓட்டு போட வராங்க. பெண்கள் வாக்கு அதிகமாக மாற்றம் இருக்குமா? இது வரைக்குமே 48, 45 மேல கிராஸ் ஆயிடுச்சு. வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறது எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு நாட்டினுடைய ஒரு குடிமகனும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த ஒரு நாள் அதுக்கு ஒதுக்கி வாக்கு செலுத்தணும். ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையுமே அரசு தான் கோயிலே இருந்தாலும் இந்த கோயிலில் இந்த நேரத்தில் நன்னீராட்டது கூட முழுக்கு, இங்கே அன்னதானம், எல்லாத்தையுமே அரசு தான் தீர்மானிக்கிறது. அப்படிங்கும்போது அந்த அரசை தீர்மானிப்பது அரசியலாக இருக்குது. அதுக்கு தேர்தல் வாய்ப்பாக இருக்குது. அதான் இந்த காலம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை தேர்வு செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு ஜனநாயகத்தில் இருக்குது. அதை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு அப்புறம் ஆட்சி சரியில்லை, எதுவுமே சரியில்லை, குடிக்க தண்ணி வரல, அது பாதை இல்லை, போக்குவரத்து இல்லை, மின்சாரம் இல்லை, இந்த புலம்புறதுல அர்த்தம். அதனால விரும்பி பெண்கள் குறிப்பாக இளைஞர்கள்லாம் அதிகமாக வாக்கு செலுத்த வர்றது மகிழ்ச்சியாக இருக்குது, நம்பிக்கை. ஐயா, கூடுதலாக 2 மணி நேரம் வாக்கு அளிக்க நடிகர் விஜய் அவகாசம், அதை பற்றி இல்லை அது கொடுக்கணும். நாங்கள் தான் அதை சொல்கிறோம். ஏன்னா தேர்தல் ஆணையம் தவறவிட்ட ஒன்றில் இது ஒன்று. போக்குவரத்து கொஞ்சம் ஒழுங்கு பண்ணியிருக்கணும். இப்போ பொங்கலுக்கு இடம்பெயர்ந்து வர்றதுக்கு தீபாவளிக்கு பண்டிகை காலங்கள் இது ஒரு ஜனநாயக பண்டிகை விழா தான். அப்படிங்கும்போது மக்கள் வாக்கு செலுத்த ஒவ்வொரு இடத்துலேருந்து போவாங்க. அதுக்கு தகுந்த போக்குவரத்து ஏற்பாடு செய்யணும். அதனால் வெளியூர்களில் இருக்க பிள்ளைங்க இங்கே வந்து வாக்கு செலுத்திட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது.